வணக்கம். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அழைக்கப்படுற கேரளத்துக்கு இன்னைக்கு நம்மளோட பயணம் தொடரப்போகுது. அதுல நாம மன்ரோ ஐலண்ட் போக போறோம். நமது கலாச்சாரம் நமது பெருமைங்கிற கொள்கை கொண்ட நம்மளுடைய எல்லாக்கே உலா சேனல்ல பல தொடர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைய காணொளியில மன்ரோ ஐலண்டோடைய கொஞ்சம் ஹிஸ்டரி, கொஞ்சம் ஃபன் பார்க்க போறோம். இந்த தீவுகளுக்கு பெயர் காரணமான ஜான் மன்ரோ பத்தியும் இந்த தீவு எதிர்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பத்தியும் பார்க்க போறோம். Hi, we're on the boat ride to Manro Island. It's actually nice. இந்த மன்ரோ தீவுகளை பத்தி படிக்கும் போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதனால நீங்க எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி காதுல ஹெட்போன்ஸ் போட்டுட்டு இந்த காணொளிய முழுசா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மன்ரோ ஐலண்ட் பத்தி நம்ம கூட பயணிச்ச நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். Hi, we're on the boat ride to Manro Island. It's actually nice weather after a long sultry day. இப்போ நல்லா breezy-ஆ இருக்கு, cool-ஆ இருக்கு வாட்டர் எல்லாம். And actually the water looks very clean and green, சுத்தி நல்லா அழகா green-ஆ இருக்கு. So we're looking forward to going to the island. இந்த போட்ல 10 பேர் போலாம். 3000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சோ ஒருத்தருக்கு 300 ரூபாய் ஆகுது. இந்த அழகான மன்ரோ தீவு 8 சிறிய தீவுகளை கொண்டிருக்கு. இந்த மினி தீவுகள் ஏரிகள் மற்றும் சிறிய நீர் கால்வாய்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் அஷ்டமுடி ஏரி மற்றும் கல்லடா நதியின் சங்கமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த தீவு கொல்லத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. குந்தாராங்கிற இடத்துல இருந்து மேற்கு திசையில 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது சுமார் 13.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு. மன்ரோ தீவு குடியுரிமை பெற்ற கர்னல் ஜான் முன்ரோவின் பெயரால அழைக்கப்பட்டு வருது. 1795 ஆங்கிலேயர்கள் திராவங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சியை பிடிக்கும் போது அவங்க மாநில நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்காக குடியிருப்பாளர்கள் அதாவது ரெசிடென்ட்ஸை நியமிச்சாங்க. பல சவால்கள் மற்றும் கஷ்டங்களுக்கு பிறகு ஊழல் அமைச்சர்களால அரச கருவூலம் ஆபத்தான விகிதத்துல குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இதனால பதற்றம் அடைஞ்ச ராணி கௌரி லட்சுமி பாய் ஊழல் அமைச்சர்களை பதவி நீக்கம் செஞ்சு ரெசிடென்ட் கர்னல் ஜான் மன்ரோவை தனது புதிய தீவானாக நியமிக்கிறாரு. ரெசிடென்ட் மற்றும் தீவான் என்கிற 2 பதவிகளை கொண்டிருக்கிறதால மன்ரோ அதிக அதிகாரத்தை பெறுகிறாரு. ஆனா அரச ஆடம்பரங்கள்ல ஈடுபடுவதற்கு பதிலா அவர் பல சீர்திருத்தங்களை செய்கிறார். அவரோட காலத்துல அவர் கால்வாய்கள் தோண்டி பல காயல் பகுதிகளை ஒருங்கிணைக்கிறாரு. அப்புறம் மிகவும் தேவையான பல நிர்வாக சீர்திருத்தங்களையும் செய்யறாரு. அவர் ஒரு மிஷனரி தேவாலயத்திற்கு பாதிரியார்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு மத கல்வி மையத்தை அமைப்பதற்கும் ஒரு வெறிச்சோடிய தீவை வழங்குறாரு. இதுக்காக நன்றி அடைஞ்ச தேவாலய சமூகம் அவருக்கு இந்த தீவுகளுக்கு அவரோட பெயரையே இட்டிருக்காங்க. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் ஃபன் மோடுக்கு போலாம். ചമ്പക്കുളം പള്ളിക്കൊരു വള്ളംകളി പെരുന്നാള് അമ്പലപ്പുഴയിലൊരു ചുറ്റുവിളക്ക് കരുമാടിക്കുട്ട നിന്നു കനി നിൽക്കാവടിയാട്ടം. மன்ரோ தீவோட அழகை ரசிச்சுக்கிட்டே அதோட வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த அழகான இடம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த சுற்றுலா தலத்தோட முக்கிய தொழில் தென்னை நார் வடித்தல், தென்னை நார் நெசவு, மீன் பிடித்தல், இறால்களுக்கு உணவளித்தல், புலம்பெயர்ந்த பறவைகளை கண்காணிக்கிறது அது மாதிரி இருக்கும். இந்த குறுகிய கால்வாய்கள் மற்றும் ஏரிகள், நீர்வழிகள் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த அழகான இடம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்குன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். கடல் மட்டம் உயர்வு, அலைகள் அதிகமாக அடிக்கிறது, மண்ணின் உப்புத்தன்மை அதிகரிக்கிறது எல்லாம் இயற்கை
நிலைய கொஞ்சம் பாதிக்குது. இதனால தாழ்வான பகுதிகள் மூழ்கி அபாயத்துல இருக்கு. மண் குறைஞ்சு வந்துட்டே இருக்கிறதால போக்குவரத்தும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி ஒரு விஷயமும் படிச்சோம். 2016ஆம் ஆண்டுல கொல்லத்துல இருக்கிற தங்கள் குஞ்சு முசலியர் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த நிபுணர் குழு ஒரு ஆய்வை தொடங்கினாங்க. 2 வருஷ ஆய்வுக்கு அப்புறமா அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த தீவு சப்மர்ஜ் ஆகல. ஆனா முறையான வடிவமைப்பு தரங்களை பின்பற்றாத மிக கடினமான கட்டிடங்கள் மட்டும் 1.5 அடி கீழே மூழ்கினதா சொல்றாங்க. இந்த நல்ல செய்தியை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம இந்த தீவை நிம்மதியா சுத்தி பார்க்கலாம் வாங்க. எனக்கு இந்த தீவை சுத்தி பார்க்கும்போது நம்ம பிச்சாவரம்ல போகும்போது என்ன ஃபீல் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இங்கேயும் கிடைச்சது. பிச்சாவரம் மாதிரியே இந்த தீவும் மேங்க்ரோவ்ஸ் மரங்களால சூழப்பட்டு இருக்கு. பிச்சாவரம் பத்திய ஆங்கிலத்துல நான் வெளியிட்ட காணொளியோட லிங்க் மேல கொடுத்திருக்கேன். யாருக்கெல்லாம் தமிழ்ல வேணுமோ தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ணுங்க. இங்க இந்த மரங்களோட வேர்கள்ல எல்லாரையும் இறங்கி நிக்க வச்சாங்க. அதை நீங்க இப்போ பாப்பீங்க. எங்களை சுத்தி இருந்த இந்த சூழல் மிகவுமே அழகா இருந்தது. எங்களை சுத்தி இந்த மேங்க்ரோவ்ஸ் மரங்கள், அதோட அடர்த்தியான வேர்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களை எங்களுக்கு தந்தது. என் கூட பயணிச்ச பல நண்பர்கள் இந்த வேர்கள் மேல ஏறி செல்ஃபீஸும் அதுவும் பாட்டமும் பாடிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காயம் என்றும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. இந்த வேர்களை பத்தி இந்த படகோட்டி என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க. This is living in flood water. Always it's need a water presence, and salt water also needed. Okay. But this root is very strong. The specialty of the mangrove, the small fishes, this what is this? Egg is what is inside the roots. That's why the big fishes cannot attack them. They are living inside the roots. இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த அடர்த்தியான வேர்களுக்கு உள்ளதான் இந்த சிறிய சிறிய மீன்கள் தன்னுடைய முட்டையெல்லாம் இட்டு வைக்குது. ஏன்னா பெரிய மீன்கள் இங்க வந்து அட்டாக் பண்ண முடியாதுங்கிறதால. இங்க இறங்கினதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ஃபன் மொமெண்ட் இருந்தது. எங்களுக்கு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க என்னன்னா, நம்ம இந்த தண்ணியிலேயே இறங்கி நடக்கலாம். அது இடுப்பு அளவுக்கு தான் அந்த தண்ணியே இருக்கும். இங்க எல்லாரும் இறங்கலாம்னாங்க. இந்த குழந்தைங்களோட லென்த்தே பாருங்க, இவ்வளோ டெப்த் ரொம்ப இல்லை. நான் கூட இந்த இடத்துல இறங்கணும்னு ஆசைப்பட்டு இறங்கினேன். ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. தண்ணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சேரா இருக்கு. கத்தி ஜெலி. இந்த தண்ணி இறங்கி பார்க்கும்போது ஒரு மிதமான சூட்டுல இருந்தது. அப்புறமா கால்ல வந்து அந்த தரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் அங்க ரொம்ப குழன்னு இருக்குமோன்னு நினைச்சேன். பட் ஒரு மாதிரி ரொம்ப சில்ட் சாண்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே மென்மையான அந்த மண் இருந்தது. அதை சுத்தி கொஞ்சம் போய் நாங்க டீ குடிச்சாங்க. சில பேர் இளநீ சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வித்தியாசமான அனுபவத்துக்கு அப்புறமா கொல்லத்துல இருந்த எங்க ரிசார்ட்டை நோக்கி நாங்க பயணிக்க ஆரம்பிச்சோம்.
இந்த கேரளா சீரீஸ்ல இன்னும் நிறைய இடங்களை உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். அதனால இந்த கேரளா சீரீஸை தொடர்ந்து பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடைய ஷேர் பண்ணுங்க. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். அடுத்த காணொளியில பார்க்குற வரை திஸ் இஸ் LRK சைனிங் ஆஃப். பை.